இன்றைய நாள் 25/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6:02. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:08 வரை. அனுஷம் பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:08 வரை. அஸ்வினி பின்பு பரணி. மேஷராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் கடமைகள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மேன்மையான நாள். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி மேன்மைகள் ஏற்படும். மிருகசிரீஷம் தன்னம்பிக்கை உண்டாகும். மிதுனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். திருவாதிரை நெருக்கம் உண்டாகும். புனர்பூசம் மேன்மையான நாள். கடகராசி நேயர்களே, வேகமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். எதிலும் கௌரவங்கள் மேலோங்கும். பொறுமையுடன் செயல்படவும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். வெற்றிகள் கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் வருமானம் கூடும். வியாபாரத்தில் ஆதரவுகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் செலவுகள் கூடும். உத்திரம் ஆதரவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். திறமைகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். வேகமாக செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை வேகமாக செயல்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலைச்சல்களினால் சாதகமான நிலை ஏற்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களே, கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் இருந்து வந்தவர்களுடன் பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். அனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களினால் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும்.
சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். பூராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிலும் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் ஆதாயங்கள் கூடும். திருவோணம் ஆதரவான நாள். அவிட்டம் வருமானம் கூடும். கும்பராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் சந்தோஷங்கள் கூடும். புரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஆதரவான நிலை எதிலும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். நிதானமாக செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கூடும். எடுக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி ஆதாயங்கள் கூடும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.